பார்வதி என்னோட தாய்மைக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப பிரச்சனை வருது அப்படின்னு அழுகிறாங்க அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல உங்களுக்கு ஞாபகம் வருது, கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட யாகத்துக்கு யாரும் இடையேறு சேவம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விநாயகர் சொன்னது. இந்த இடத்துல நின்றுதான் சொன்னா என்னோட யாகத்தை யாரும் தடுக்காம பாத்துக்கிறேன்னு. அப்போ என்னோட யாகத்தை தடுக்கிறது யாரும் வந்திருக்காங்க, அதை பார்த்து என்னோட மகன் தடுத்திருக்கான் அப்படின்னு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விநாயகன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு, என்னோட தாய்மைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க யாருமே பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க. இறுதியா கேட்கிறேன், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா இதுக்கான பதில் தெரியல அப்படின்னா அழிவு ஆரம்பமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் யாரும் பதில் சொல்லாம அமைதியா இருக்கவும், யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா, அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்னவங்களை நானே அழிப்பேன், அவங்க யாரா இருந்தாலும் அவங்க நானே அழிப்பேன் அப்படின்னு சொல்லவும் நாராயணன் பார்வதி அப்படின்னு அவங்ககிட்ட பேச வர்றாரு. ஆனா நீங்க இங்க இருக்கும்போது அந்த மாதிரி நடந்துச்சா, நீங்க இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு யாருக்கு துணிச்சல் வந்தது, நீங்க இங்க இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய வெப்பம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த பாவ செயலை செய்தது யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, அகங்காரமும் துடுக்குத்தனம் தான், நான் எவ்வளவு பிரச்சனை வந்துடாம தடுக்க பார்த்தேன், ஆனா விநாயகனோட பிடிவாதம் அவனையும் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா அதை கேட்க தயாரால. அதுக்கு அவங்க இது ஏன் நடந்துன்னா தெரிஞ்சுக்க விரும்பல, இது யார் செஞ்சாங்கிறது மட்டும் தான் எனக்கு தேவை, விளக்கு எதுவும் தேவையில்லை, விடைதான் தேவை, குற்றவாளி யாருன்னு சொல்லாம இருக்கிறீங்க, அதனால நீங்களும் இதுல பங்கெடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா உன்னோட இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு நாராயணன். பார்வதி இதை ஆச்சரியமா பார்த்துட்டு, நான் கொடுக்குற தண்டனை கூட ஏத்துக்குவீங்க, ஆனா என்னோட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க இல்லையா அப்படின்ட்டு சபதத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன், இவனை அழிச்சவன நான் அழிச்சே தருவேன் அப்படிங்கிறாங்க. சிவன் கண்ணீரோட அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இவங்க நேரம் நந்தி கிட்ட போய், நந்தி நீ என்ன அம்மாவை தானே நினைக்கிறேன் அப்படின்னதும் ஆமாமா அப்படிங்கிறாரு அவரும். அப்படின்னா நீயாவது பதில் சொல்லுங்க, அவரும் அமைதியா இருக்காரு. அடுத்து தேவேந்திரன் கிட்டையும் கேட்கறாங்க, நீ ஏன் மௌனமா இருக்க அப்படின்னு கேட்க அவனும் அமைதியா எதுவும் பேசாம நிக்கிறான். உடனே எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க, தேவர்களே தேவிகளே கணங்களே நீங்களாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அவனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டாலும் யாருமே பதில் சொல்லாம இருக்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஒரு இறுதி வாய்ப்பு கொடுக்குறேன், எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா நான் அந்த பிரபஞ்சத்தையே அழிச்சிருவேன், இன்னைக்கு என்னோட புதல்வர் மட்டும் இல்ல என்ன தாய்மையை சேர்த்து அழிச்சிட்டீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா ஆக்ரோஷமா கத்த, சிவன் நான் தான் அப்படிங்கிறாரு. இதை பார்வதி எதிர்பார்க்காதனால அதிர்ச்சியோட நீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, என்னோட திருசூலத்தின் அக்னினால அவனோட தலையை சாம்பலாக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா பார்வதி இப்போ இதை நம்பாம, அது உங்களால கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது, என்னோட கணவர் தன்னுடைய மனைவியோட சந்தோஷத்தை அழிக்க மாட்டாரு, என்னோட கோபத்துல இருந்து யாரையோ காப்பாத்த நினைக்கிறீங்க, நீங்களும் நாராயணன் சேர்ந்து யாரை காப்பாத்த நினைக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களால இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது, ஒரு தந்தையால எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும், ஒரு கணவராகவும் உங்களால எனக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் கிட்ட, இது வரைக்கும் நான் கேட்ட எந்த கேள்விக்குமே நீங்க நேரடியா பதில் சொன்னதில்லை, இப்போவாது சொல்லுங்க, இவர் யாரை காப்பாத்துறதுக்காக தன் மேல பழிய போட்டுக்கிட்டாரு அப்படின்னு கேட்க நாராயணன் பதில் சொல்லாம இருக்காரு. அந்த அம்மா கோவத்தோட, ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல, எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, சித்திதாத்ரியும் நான் தான், இதுக்கான பதில நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாம்பல் எடுத்து வச்சுட்டு அவங்க தியானத்துல இருக்க அவங்க கண்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அதிர்ச்சியாக பார்வதி நாராயண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நானே புரிஞ்சுட்டு இருக்கணும், தங்கை கொடுக்கிற தண்டனை கூட ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்பவே புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும், இந்த கைகளால தான் நான் அவனை உருவாக்குனேன், என்னோட தாய்மைங்கிற உலகத்தையும் உருவாக்குனேன், ஆனா நீங்க என்னோட தாய்மைங்கிற பிரபஞ்சத்தையே அழிச்சிட்டீங்க, சாம்பலாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உருவாக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சிவன் சொல்லாரு, விநாயகன் செஞ்சது அகம்பாவம் மட்டும் கிடையாது, அனர்த்தமும் தான், அவனோட அகம்பாவத்தை அழிக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த அம்மா கோவத்தோட நில்லுங்க மகாதேவா, நெருப்ப தண்ணி ஊத்தி தான் அணைப்பாங்க, ஆனா அதுல இருக்க வெப்பத்தை எந்த தண்ணினாலும் அணைக்க முடியாது, ஒரு பொண்ணு தன்னோட கணவன் சரி எந்த தவறும் பொறுத்துக்குவா, ஆனா தன்னோட தாய்மைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவளால அதை பொறுத்துக்க முடியாது, அதனால அவளுக்கு ஏற்படுற அந்த வெப்பம் அந்த தணலை யாராலையும் அழிக்க முடியாது, அது அவள் கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியா மட்டும் இல்ல ஒரு தாயாவும் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க, கணவன் மனைவிக்கு ஆதாரமே நம்பிக்கை தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு என்னோட நம்பிக்கையை அழிச்சிட்டீங்க, என்னோட மகிழ்ச்சி என்னைக்குமே அவர் அழிக்க மாட்டாருன்னு நான் நம்பினேன் இல்லையா, அதை அழிச்சிட்டீங்க, இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க, நீங்க சிவன்னா நான் சக்தி, நீங்க சங்கரன்னா நான் பார்வதி, நீங்க மகாகாலன்னா நான் மகாகாளி, இந்த மகாகாளி என்னைக்குமே தவறு செஞ்சவங்களை மன்னிச்சதே கிடையாது, நீங்க தானே கத்து கொடுத்துருக்கீங்க யாருக்காவது வாக்கு வரமா கொடுத்தா அதை காப்பாத்தணும்னு, நான் உங்க மனைவி இல்லையா, நானும் சபதத்தை மீற மாட்டேன், என்னுடைய புதல்வன் அழிச்சவனை நான் அழிக்க விட மாட்டேன் அப்படிங்க எல்லாருமே அதிர்ச்சியில பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடித அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.